நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் 2021 மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டர் சிதம்பரம் எடுத்த அவரோட மொதல் படம் ஜானே மேன் தான் பார்க்க போறோம். வெளிநாட்டுல ஊர்க்கார ஃப்ரெண்டும் இல்லாம உள்ளூர் ஃப்ரெண்டும் இல்லாம குடும்பத்தையும் விட்டு தன்னந்தனியா தவிக்கிற ஹீரோ அடுத்த மாசம் வரப்போற அவனோட பிறந்த நாளை ஊர்ல போய் கொண்டாடணும்னு முடிவு பண்றான். அவன் ஊருக்கு போய் பிறந்த நாளை கொண்டாடினானா இல்லையா, அதுக்கு இடையில நடந்த சம்பவங்களும் தான் இந்த ஜானே மேன். படத்தை ஓபன் பண்ணா கனடாவோட பயங்கரமான பீக் பனி சீசனை காட்டுறாங்க. இந்த கொடூரமான பனி பிரதேசத்துக்கு நடுவுல தான் ஒரு வீட்டுல தன்னந்தனியா படத்தோட ஹீரோ ஜோய்மான் இருக்கான். இவன் ஊர்ல பெத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்து நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கான். வெளிநாட்டுக்கு போற எல்லாரும் அவங்க சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரையும் விட்டுட்டு தான் போவாங்க. அங்க போய் அவங்க ஊர்க்காரங்க யாராவது இருந்தா அவங்க கூட செட் ஆயிக்குவாங்க. ஆனா இவன் இருக்கிற இடத்துல அந்த ஊர்க்காரன்லயே ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது கஷ்டம். ஜோய்மான் வழக்கம் போல காலையில எழுந்துச்சு வந்து அலெக்சா கிட்ட இன்னைக்கு ஏதாவது செய்தி இருக்கான்னு கேட்கறான். அது 2 மெசேஜும் ஒரு ரிமைண்டரும் வந்திருக்குன்னு சொல்லுது. என்ன மெசேஜ்னு கேட்டா ஒரு மெசேஜ்ல மெக்டொனால்ட்ஸ்ல கப்பிள்ஸுக்கு பீஸா ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுது. இன்னொரு மெசேஜ் அவனோட மேட்ரிமோனி பேக்கேஜ் முடிஞ்சிட்டதா அதை அப்டேட் பண்ண சொல்லுது. சரி, அந்த ரிமைண்டர் என்னன்னு கேட்க அது உங்களுக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வரப்போகுது, உங்களுக்கு 30 வயசு ஆக போகுதுன்னு சொல்லுது. இங்க யாரு கூட பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு யூடியூப்ல கறி செய்யறத பார்த்துக்கிட்டே இங்க இவன் பிரெட்ல பட்டரை தடவி தின்னுட்டு இருக்கான். பனிப்பொழிவால ஒரு வாரம் லீவ் வேற விட்டுட்டாங்க. சரி, தனியா வீட்டுல உட்காந்து என்ன பண்ண போறோம்னு வெளில கிளம்புறோம். அதோட இவன் சரியான லொடலொடன்னு பேசுற கேஸ் வேற. அப்புறம் எப்படி இங்க பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம இருக்க முடியும்? போயிட்டு இருக்கப்ப கூட எதுக்கு சும்மா இருக்கணும்னு அம்மாவுக்கு கால் பண்ணவன் என்னால இங்க தனியா இருக்க முடியலன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆனா இவனோட இந்த புலம்பலுக்கு பழக்கப்பட்டவங்க ஏன்டா அதை ராத்திரி தூங்கிட்டு இருக்கப்ப எழுப்பி விட்டு தான் சொல்லுவியா? இங்க ராத்திரி 2 மணி ஆகுது, ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு திட்டி விட்டுட்டு வச்சிடுறாங்க. இந்த சோகத்துல சர்ச்சுக்கு வந்தா அங்க இன்னொரு சோகம் காத்துக்கிட்டு இருக்கு. அங்க இவனுக்குன்னு இருந்த ஏடன்கிற ஒரே ஃப்ரெண்டும் எனக்கு என் சொந்த ஊர்லயே வேலை கிடைச்சிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிடுறான். சரி, போறதுதான் போற, அடுத்த வாரம் என் பிறந்த நாள் வருது, அதை கொண்டாடிட்டு போயான்னு சொல்றான். அவன் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்ப்பா, மஜா பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுல இன்னும் சோகமானவன் சரக்க போட்டுக்கிட்டே வீட்டுக்கு கிளம்புறான். சரி, இன்னும் ஊர்ல இருக்க ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு வீடியோ கால் பண்ணுவோமேன்னு பண்ணா அவன் அவனோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டியில இருக்கிறதால பிஸியா இருக்கேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். அதுல ஜோய்மோன் என்ன யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்னு வெறியாகி கத்த ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கேரளால இருக்க ஒரு டாக்டரை காட்டுறாங்க. இவன் பேரு ஃபைசல். ஜோய்மோனுக்கு இங்க க்ளோஸா இருக்க ஒரே ஃப்ரெண்ட். இங்க லோக்கல்ல இவங்க அப்பா டாக்டர்ங்கிறதால அவரோட கிளினிக்லயே இவன் ஸ்கின் டாக்டரா இருக்கான். இதுக்கு சம்பளமும் கிடையாது, எதுவும் கிடையாது. வெளில போனாலும் பொழப்பு ஓடுமாங்கிற பயத்திலேயே வேற வழி இல்லாம இங்கேயே ஓட்டிட்டு இருக்கான். இவன் இங்க இருக்க இவனோட ஃப்ரெண்ட் சம்பத்தை வர சொல்ல அவனும் அன்னைக்கு ஃபைசலை பிக்கப் பண்றதுக்காக கிளினிக்கு வரான். டேய், வண்டியை ஏர்போர்ட்டுக்கு விடுறான்னு சொல்றான். எது ஏர்போர்ட்டா, யார் வரான்னு கேட்க ஜோய்மோன் அவனோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வரதா சொல்றான். இவங்க எல்லாரும் 10ஆம் கிளாஸ் வரையும் ஒன்னா படிச்சவங்க. ஆனா ஜோய்மோன் ஃபைசல் கூட மட்டும்தான் கொஞ்சம் க்ளோஸா பழக்கம். சம்பத்துக்கு ஜோய்மோனை கண்டா அவன் லொடலொடன் பேசிட்டு இருக்கிறதாலேயே அவனை பிடிக்காது. சரி, நீங்க ஏதாவது பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சம்பத் சொல்ல ஃபைசல் பர்த்டே பார்ட்டியை உங்க வீட்டுல தான்டா பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்றான். ஏன்டா உங்களுக்கு பார்ட்டி பண்ண என் வீடு தான் கிடைச்சுதானே இவன் சமகாண்டாயிட்டான். அவன் ரெசார்ட் புக் பண்றேன் தாண்டா சொன்னான். நான் தான் ரெசார்ட் போனா செட் ஆகாது, நாளைக்கு எனக்கும் வேலை இருக்குன்னு இப்படி பிளான் பண்ணேன். அவன் பாவுண்டா அங்க ரொம்ப தனிமையில இருக்கிறதால ரொம்ப ஃபீல் பண்றான்னு சொல்லி சம்பத்தை எப்படியோ சமாதானப்படுத்திடுறான். அப்படியே 2 பேரும் ஏர்போர்ட்டுக்கு வராங்க. அங்க ஜோய்மணி இவங்களை பார்த்தோன்னு பயங்கர குஷியாகி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அவனை அங்க இருந்து அழைச்சிட்டு கிளம்ப அவனுக்கு ஒரு கால் வருது. அவன் அதோ வந்துகிட்டே இருக்கான், அங்கேயே இருங்கன்னு சொல்றான். யாரா கால் பண்ணதுன்னு ஃபைசல் கேட்கறான். அவன் அதெல்லாம் எதுவும் கேட்காதடா, எல்லாம் சர்ப்ரைஸ்ன்னு சொல்றான். போற வழியில வண்டி ஒரு இடத்துல ஓரங்கட்ட சொல்றான். இறங்கி வந்தவன் அங்க ஒரு குருவி கூடு மண்டையங்கிட்ட கட்டி பிடிச்சி நலம் விசாரிச்சு அவங்கிட்ட இருந்து ஒரு டப்பாவை வாங்குறான். டப்பால என்னடான்னு ஃபைசல் கேட்க அவன் நம்ம பார்ட்டிக்கு தேவையான சரக்குன்னு சொல்றான். டேய், அப்ப நீ வரப்ப ஃபாரின் சரக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையான்னு கேட்க அதை தான் அங்க அடிச்சுக்கிட்டு இருக்கனே, நான் லோக்கல் சரக்கு அடிக்க தாண்டா வந்திருக்கேன்னு சொல்றான். அப்படியே எல்லாரும் சம்பத்தோட வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அங்க இவங்களுக்கு முன்னாடியே ஜோய்மோன் அவன் பிறந்த நாளுக்காக புக் பண்ணியிருந்த சீரியல் செட்டுக்காரன் வந்து நிக்கிறான். ஜோய்மோன் யாருன்னு சம்பத்தோட அம்மாவுக்கே தெரியல. யாரா அவன் புதுசா வந்திருக்கான்னு அவங்க அம்மா கேட்க அப்பதான் ஃபைசல் இவன் 10ஆம் கிளாஸ் வரையும் இங்கே படிச்சதையும் இப்ப பிறந்த நாள் கொண்டாட கனடால இருந்து வந்திருக்கிறதையும் சொல்றான். வீட்டுக்கு வந்தவன சம்பத் குளிக்க போயிடுறான். ஃபைசல் சீரியல் செட்டுக்காரன் கூட சேர்ந்து பார்ட்டிக்கு டெக்கரேஷன் பண்ற வேலையை பார்க்கறான். ஜோய்மோன் அவனோட பிறந்த நாளுக்கு அவனே பலூன் ஊதி கூடவே சம்பத்தோட அம்மா தங்கச்சின்னு எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களையும் பலூன் ஊத வைக்கிறான். சாயங்காலம் மாடியில பார்ட்டிக்கு சீரியல் செட் போட்டுட்டு இருக்க யாரோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. எட்டி பார்த்தா ஏத்த வீட்டு மிலிட்டரி தாத்தா மயங்கி கீழே விழுந்து கிடக்காரு. உடனே சம்பத்தும் ஃபைசலும் என்னாச்சுன்னு பார்க்க அங்க வேகமா வராங்க. ஃபைசல் டாக்டர்ங்கிறதால அவரை செக் பண்ணி பார்த்ததுல அவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டதா சொல்றான். இதை இங்க வந்து இவங்க வீட்டு ஆளுங்கள்ட்ட சம்பத் சொல்ல அம்மாவும் தங்கச்சியும் பாவம் நல்ல மனுஷன் இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா இவன் அந்த வீட்டுக்கு யாரும் போக கூடாதுன்னு சொல்லிடுறான். இவனுக்கும் அந்த இறந்தவரோட பையனுக்கும் ஒரு வாக்கிய தகராறு, அதான் அப்படி சொல்லிடுறான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சீரியல் செட்டுக்காரன் நேரா அவன் ஆட்டோக்கு வந்து ஒரு மலர் வளையத்தை எடுக்கிறான். அது மட்டும் இல்லாம தலையை களைச்சு விட்டுக்கிட்டு டக்கின்னு எடுத்து விட்டுட்டு பட்டன் எல்லாத்தையும் அவுத்துட்டு சாவு வீட்டு பக்கம் போயிடுறான். இவன் அந்த ஆட்டோலயே எல்லா சர்வீஸுக்கும் தேவையான பொருளை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான்பா. அன்னைக்கு நைட்டு சாவு வீட்டுக்கு வந்த அந்த ஏரியா போலீஸ் அக்கா ஒருத்தவங்க சம்பத் வீட்டுல சீரியல் செட்டும் பாட்டு சத்தமும் கேட்கறத பாக்குறாங்க. உடனே சம்பத் அம்மா கிட்ட வந்து என்ன விசேஷம்னு கேட்க அவங்க சம்பத்தோட ஃப்ரெண்டு ஜோய்மோன் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறதா சொல்றாங்க. இப்படியே 2 பேரும் குடும்ப கதை மத்த கதைன்னு பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அக்கா குத்து விளக்கு சீரியல்ல நந்து வேற தேவி பாப்பாவை துப்பாக்கி முனையில வச்சிருந்தான், என்னாச்சுன்னு தெரியல, போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு குத்து விளக்கு பார்க்க முடியாதான்னு பொண்ணு கேட்க கவலைப்படாதடி, நம்ம சவுண்டை கம்மியா வச்சு பார்ப்போம்னு சொல்றாங்க. ஆனா 2 பேரும் நல்லா சவுண்டை வச்சு குத்து விளக்கு சீரியலை பார்த்துட்டு இருக்க அதுல வர நந்துங்கிற வில்ல அவன் சின்ன பொண்ணையே சுட்டு கொல்ல பாக்குறான். அது ஒரு முட்டு சந்தில போய் மாட்டி
மாட்டிக்க அந்த பாப்பா என்ன கொல்லாதீங்கப்பான்னு கெஞ்சுது. ஆனா இவன் அந்த பாப்பாவை கொடூரமா சுட்டு கொன்னுடுறான். அதுல அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் பயங்கர மன வருத்தம் ஆயிடுது. அப்ப கரெக்டா யாரோ பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. யாரா அதுன்னு எட்டி பார்த்தா அங்க இந்த வில்லன் நந்து வந்து நிக்கிறான். அவனை பார்த்து ரெண்டு பேரும் பயந்து போய் கதறிடுறாங்க. என்னடா சத்தம்னு ஓடி வந்து பார்த்தா ரெண்டு பேரும் அவங்க கிட்ட ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவன் பேரு ரதீஷ். இவனும் இவங்க கூட தான் 10ஆம் கிளாஸ் வரையும் ஒன்னா படிச்சிருக்கான். இப்ப சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கான். ஜோய்மான் தான் இவனை அவன் பிறந்தநாள் பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்கான். இங்க எதிர்த்த வீட்டு தாத்தாக்கு 3 பசங்க இருக்காங்க. பெரிய பொண்ணு வீட்டை விட்டு வெளில போய் சர்ச்சில் சிஸ்டர் ஆயிட்டா. அடுத்த பையனும் இவரு கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டான். கடைசி பொண்ணு தான் கர்ப்பமா இப்ப இங்க இருக்கா. இவ புருஷனும் வெளிநாட்டுல இருக்கான். சேதி கேட்டு ஏதாவது கிளம்பி வருவான்னு பார்த்தா சரி கவலைப்படாத சொந்தக்காரங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றான். அப்பதான் விஷயம் கேள்விப்பட்டு மிலிட்டரியோட தம்பி கொச்சுமோன் அங்க வராரு. கூட பிறந்தவனா இருந்தாலும் அப்பா மாதிரி என்ன பாத்துக்கிட்டான் அப்படின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தவரு கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்து சோகத்துல அங்க இருந்து சரக்கு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்த சீரியல் செட்டுக்காரன் இதான் டைம்னு இந்த வீட்டுக்கு பூந்துடுறான். அவனும் பொழப்ப ஓட்டணும்ல. யார் தான் ஒரே இடத்துல 2 ஆர்டர் வந்தா விடுவா? வீடு ஒரே இருட்டா இருக்கு, லைட் ஏதாவது போடுவோமான்னு கேட்க கொச்சுவும் நம்ம எங்க இதுக்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிறதுன்னு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். உடனே வெளில இருக்க ஒருத்தனுக்கு கால் பண்ண சீரியல் செட்டுக்காரன் அவன் கிட்ட டியூப் லைட் எடுத்துட்டு வர சொல்லிட்டு இன்னொருத்தனுக்கு கால் பண்ணி கேக் வாங்கிட்டு வர சொல்றான். வெளில வந்தவன் ஆட்டோல இருந்த குத்து விளக்குல மயில் எடுத்துட்டு சிலுவையை மாத்தி எடுத்துட்டு போறான். இவங்கிட்ட ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துறவங்க கூட தோத்து போயிடுவான் போல. அந்த ஒரு ஆட்டோலயே பிறந்த நாள் பார்ட்டி, கல்யாணம், சாவுன்னு எல்லாத்துக்கும் தேவையான ஜாமானும் வச்சிருக்கான். இங்க வீட்டுல மேல எல்லாரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அப்ப ஜோய்மன் ஒருத்தனுக்கு கால் பண்ணி நாளைக்கு என் பிறந்த நாள்டா, நைட்டு 12 மணிக்கு நான் உனக்கு கால் பண்றேன், மறக்காம எனக்கு ஸ்டோரி போட்டு என்ன டேக் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பிறந்த நாள் அவன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு பிறந்த நாளா இருக்கணுங்கிற லெவலுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சீரியல் செட்டுக்காரன் சொல்லி இந்த லைட் வந்துருது. பின்னாடியே கேக் எடுத்துட்டு வர சொல்லியிருந்த இன்னொருத்தனும் இவன் சொல்லியிருந்த லொகேஷனுக்கு வர அவன் சாவு வீட்டுல கொஞ்சம் கிரௌடா இருக்கிறத பார்த்துட்டு அது சாவு வீடுன்னு தெரியாம இங்கே தான் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு கொச்சிக்கிட்ட போய் கேக் வந்திருக்குன்னு சொல்றான். அதை பார்த்த சீரியல் செட்டுக்காரன் உடனே அவனை பிடிச்சி இழுத்து யோ கிழவா, அந்த வீட்டுல கொடுக்க சொன்னா இந்த வீட்டுல வந்து கொடுக்குறியான்னு திட்டி விட்டுடுறான். அப்பதான் கொச்சுமோன் எதிர்த்த வீட்டுல சீரியல் செட் எரியறதையும் பாட்டு ஓடுறதையும் கவனிக்கிறாரு. அப்ப பார்ட்டி வீட்டுல இருந்து ஓசி குடிச்சிட்டு குஞ்சுமோன் வெளில வர இவர் அவங்க கிட்ட என்ன விசேஷம்னு கேட்கிறாரு. அவன் சம்பத்தோட ஃப்ரெண்டு ஜோய்மனோட பிறந்த நாள் பார்ட்டின்னு சொல்றான். சாவு வீட்டை பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படியா கூத்தடிக்கிறதுன்னு அவர் கடுப்பாக சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன குஞ்சுமோன் சம்பத் கிட்ட வந்து சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கப்பான்னு சொல்றான். இவன் அதெல்லாம் குறைக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்பன்னு பார்த்து கரெக்டா சம்பத் வீட்டுக்கு 4 ரவுடி பசங்க வர ஐயோ அந்த வீட்டுக்காரனுங்க தான் ஆளை கூட்டிட்டு வந்துட்டாங்களோன்னு பயந்து போய் நிக்கிறான். பார்த்தா வந்தவன் என்ன சம்பத்து என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்கறான். இவனும் அவங்க கூட 10ஆம் கிளாஸ் படிச்சவன் தான், பேரு சஜி. இப்ப ரவுடி பயலா இருக்கான். வேற யாரும் இல்ல, இவனையும் ஜோய்மன் தான் வர சொல்லியிருக்கான். ஜோய்மோன் இவனை வரப்ப தலைக்கறியோட வர சொல்லியிருந்ததால ஆளு அதை எடுத்துட்டு வந்திருக்கான். சஜி அவனை டிராப் பண்ண வந்தவங்க எல்லாம் கிளம்ப சொல்ல எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஆனா கூட வந்த குமார்ங்கிற ஒருத்தன் மட்டும் இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு நான் இங்கே இருக்குன்னு சொல்றான். இவனும் சரி ஏதோ பண்ணி தொலைன்னு பார்ட்டிக்கு போயிடுறான். அவன் பார்த்தா சாவு வீட்டுல போயிட்டு டைம் பாஸ் பண்ணுவோமே அந்த வீட்டுக்கு போயிடுறான். அப்பதான் தாத்தாவோட பெரிய பொண்ணு சாரா அங்க வரா. அங்க போயிருந்த குமார் அங்க உட்கார்ந்து இருக்க பெருசுங்க கூட உட்காந்து என்னாச்சு எப்படி செத்தாருன்னு அவரோட குடும்ப கதையை உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறான். இங்கே சம்பத் பார்ட்டிக்கு ஒவ்வொருத்தரா வரதை பார்த்து வெறியாகி ஜோய்மன் சட்டையை பிடிச்சி ஒழுங்கா உண்மையை சொல்டா, இன்னும் எத்தனை பேரை வர சொல்லியிருக்க, அதுவும் அந்த சீரியல் ஆக்டரை வேற எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சத்தம் போட அவன் அப்பதான் கரெக்டா பாத்ரூம்ல இருந்து வெளில வரான். எதுவும் கண்டுக்காத மாதிரி போயிடுறான். ஆனா இவங்க எல்லாருக்கும் ஒரே தர்ம சங்கடம் ஆயிடுது. இப்பயாவது சொல்லி தொழடா என்ன பிளான்னு சம்பத் கேட்கிறான். அவன் நான் என்னோட இந்த பிறந்த நாள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பிறந்த நாளா இருக்கணும்னு நம்ம கூட 10ஆம் கிளாஸ் படிச்ச எல்லாரையும் ரீயூனியனுக்கு பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்றான். அதுல சம்பத் நீ ரீயூனியன் பண்றதுக்கு என் வீடு தான் கிடைச்சதான்னு செம காண்டாயிடுறான். என்ன ஃபைசல் என் சர்ப்ரைஸ் எப்படின்னு ஜோய்மன் கேட்க ஆமா சர்ப்ரைஸை தீல போட்டு தான் இருக்கணும், முதல்ல நீ இங்க இருந்து கிளம்புடான்னு சொல்றான். சம்பத் நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புடான்னு அவனையும் அங்க இருந்து கிளம்ப சொல்றான். சம்பத் ஜோய்மனோட பேகை தூக்கி அவன் மூஞ்சிலேயே வீசி 2 பேரும் வெளில போங்கடான்னு 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறான். அங்க அவங்க அம்மா பார்ட்டிக்கு அடுத்த ஆள் வந்திருக்காங்க என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல அடுத்து எவன்டா வந்திருக்கிறதுன்னு பார்த்தா சம்பத்தோட ஸ்கூல் கிரஷ் அம்மு வந்திருக்கா. அவளை பார்த்தோன்னா ஆள் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுடுறான். டவுட்டே வேணாம், ஜோய்மோன் சொல்லி தான் இவ இங்க வந்திருக்கா. அவ ஜோய்மோனுக்கு வாழ்த்து சொல்ல அவன் வாங்க எல்லாரும் மேல போவோம்னு அழைச்சிட்டு போயிட்டான். சம்பத் மட்டும் இன்னும் பல்ல காட்டினபடியே நின்னுட்டு இருக்கான். சரி அப்ப நான் கிளம்புறேன்னு ஃபைசல் கிளம்ப அட எங்கடா போற, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன்னு அவளை பார்த்தோன்னா அப்படியே மாறிடுறான். எதுவும் நினைச்சுக்காதரா நீ மேல பார்ட்டிக்கு போன்னு சொன்னவன் அவன் பின்னாடியே வரதா சொல்லி அனுப்பி விடுறான். இங்க பெருசுங்க கிட்ட அந்த குடும்ப விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தவன் டாபிக் கொஞ்சம் டீப்பா போனதுல செத்து போன தாத்தா மேலதான் தப்புன்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். ஆமா நீ யாரு முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு எல்லாரும் அவனை விரட்ட அவன் என் மேல யாரும் கை வைக்காதீங்கடா நான் சஜியோட ஆளுன்னு சொல்றான். அவங்க சஜியே யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. எது சஜி யாருன்னு உங்களுக்கு தெரியாதான்னு உடனே இங்க வந்து சத்தமா கத்தி சஜியை கூப்பிட்டவன் சஜின்னு உங்களை இங்க யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க, இங்க வந்து இவங்களுக்கு நீங்க யாருன்னு காட்டுங்கன்னு சொல்ல இவன் வேற இல்லாத பிரச்சனையை உருவாக்குறதுக்குனே நம்ம கூட இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இவனே குமாரை எதுவும் பிரச்சனை பண்ணாம இருடான்னு திட்டி விட்டுறான். அப்ப சம்பத் இவன் என்ன இங்க கத்திட்டு இருக்கான்னு வந்து பார்க்க அப்பதான் சாவு வீட்டுக்கு 2-3 ஜீப்ல வந்து ஆளுங்க இறங்குறாங்க. யாரா இவனுங்கன்னு பார்த்தா அப்பதான் தாத்தாவோட பையன் மோனிச்சன் வந்து இறங்குறான். வந்தவன் மேல நிக்கிற சம்பத்தை பார்த்து முறைச்சுக்கிட்டே அவன் வீட்டு வாசலே சூச்சா போறான். இவன் ஒரு நாள் சம்பத்தோட தங்கச்சி பஸ் இல்லாம ரொம்ப நேரம் நிக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு சாதாரணமா லிஃப்ட் கொடுத்து வந்து டிராப் பண்ணிருக்கான். அதை பார்த்து காண்டான சம்பத் அவனை போய் அடிச்சதுல 2 பேரும் ரோட்லயே அடிச்சு புரண்டிருக்காங்க. இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் மோனிச்சனுக்கு வீட்டுல அவன் அப்பா கூட சண்டையாகி வீட்டை விட்டு வெளில போயிட்டான்.
அதுக்கப்புறம் இப்பதான் அவங்க அப்பாவோட சாவுக்கு வந்திருக்கான். வந்தவன் உள்ள போய் அப்பாவை பார்க்காம நேரா கொல்ல பக்கம் வந்து சரக்க போட ஆரம்பிச்சிடுறான். அவங்க கிட்ட வந்த கொச்சு மோனிச்சனை அவன் அப்பாவை வந்து பார்க்க கூப்பிடுறாரு. ஆனா அவன் அப்பா சாவுக்கு புள்ள வரலையேன்னு ஊர்ல பேசிக்க கூடாதுன்னு தான் வந்தேன், மத்தபடி யாரையும் பாக்குறதுக்கு பேசுறதுக்குலாம் வரலன்னு சொல்லிடுறான். இங்கே சஜி கிட்ட வந்த குமார் வாங்கண்ண அவங்கள போய் சம்பவம் பண்ணுவோன்னு கூப்பிட சஜி அவனை ஒரே புடியா பிடிச்சி நானே ஊருக்குள்ள கெட்ட பேர் இருக்கிறதால எனக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான்னு இருக்கேன், இதுல நீ வேற இனிமே எங்கேயாவது போய் வாண்டடா பிரச்சனை எழுத்துட்டு வந்தேன்னு வையே அதோட உன் சங்க அறுத்துருவேன்னு மிரட்டி அவனை ஓரமா உட்கார வச்சிடறான். இங்கே கொல்ல பக்கம் மோனிச்சனோட ஃப்ரெண்ட் அவன்கிட்ட சொத்தை விட்டுறாதரான்னு சொத்தை பிரிக்கிற மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்கான். அப்ப அவன் அக்காவும் தங்கச்சியும் அங்க வராங்க. ஏன்டா எங்க மேல கோவமா இருக்க, பேசவே மாட்டேன்னு கேட்க அவன் நான் எங்க கோவமா இருக்கேன், அப்பா என்ன வெளில போக சொன்னப்ப நீங்க தானே வாய மூடிட்டு இருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாம நான் வெளில போறத பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க, ஒழுங்கா ஓடி போயிடுங்கன்னு அவங்கள அங்கேருந்து விரட்டி விட்டுடுறான். இங்கே சீரியல் செட்டுக்காரனை கூப்பிட்ட ஜோய்மோன் டிஜே சொல்லியிருந்தானே எங்கடா ஆளா காணும்னு கேட்க அவன் டிஜேக்கு ஜலதோஷம் அதனால அவனால வர முடியலன்னு சொல்றான். பரவாயில்ல விக்ஸ் தரவிட்டு வந்தாச்சும் அவனை டிஜே பண்ண சொல்லுன்னு சொல்ல அப்பதான் அவன் எதிர்த்த வீட்டுல சாவு விழுந்திருக்கதால ஃபைசல் தான் டிஜே வேணும்னு சொன்னதை சொல்றான். ஆனா இவன் எவன் செத்தா எனக்கு டிஜே வேணும்னு அடம் பிடிக்கிறான். சாவு வீட்டுல சொந்தக்காரங்க கிட்ட வந்த கொச்சுமோன் பிரேயர் பாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்க அந்த நேரத்துல ஒவ்வொரு காரணங்களால பக்கத்துல ஒருத்தரும் கிடைக்கல. அப்ப அங்க வந்த சீரியல் செட்டுக்காரன் என்ன ஆச்சுன்னு கேட்க பிரேயருக்கு பாட்டு பாட ஆள் வேணும் ஆனா யாரும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. அவன் அதையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். இவன் என்னடா பண்ண போறான்னு பார்த்தா அவன் வச்சிருந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணி அதுல பிரேயர் சாங் போட்டு விடுறான். பழையாளா இருப்பான் போலயவன். அப்ப தாத்தாவை சவப்பெட்டியில எடுத்துட்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் கொச்சு அவரோட பெட்டியில இருந்து தாத்தா பயன்படுத்தின பொருளை அவர்கிட்ட வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாரு. அப்ப அந்த பெட்டியில அவரோட போட்டோ இருக்கிறத பார்த்த மோனிச்சன் அப்பா ஞாபகம் வந்து அவரை நினைச்சு கதறி அழ ஆரம்பிச்சிடறான். சாரா வந்து அவனுக்கு கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றான். அவ கடைசியா ஒரு தடவை இப்பயாவது அப்பாவை வந்து பாருடான்னு கூப்பிடுறா. அப்பதான் ஒரு வழியா அப்பாவை பார்க்க வரான். இங்கே சம்பத் அம்மாவை தனியா அழைச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்க ஒரு வழியா அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இப்பயாவது இவன் லவ் சொன்னானேன்னு அவளுக்கும் ஒரே சந்தோஷமாயிடுது. அப்ப கரெக்டா வான வெடிக்க வெடிக்க என்ன நம்ம காதலுக்கு வெடியெல்லாம் வெடிக்குதுன்னு ஆசையா பாக்குறாங்க. அதே நேரத்துல இங்க மோனிச்சன் அவன் அப்பா கிட்ட வந்து கதறி அழுதுகிட்டு இருக்க திடீர்னு வான வெடிக்க வெடிச்சோன்னா எல்லாருக்கும் அப்படியே தூக்கி போட்டுருது. பார்த்தா இந்த ஜோய்மன் தான் 12 மணி ஆனதால எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல நல்ல சத்தம் போட்டு வெடி வெடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து சாவு வீட்டுல எல்லாருக்கும் செம வெறி ஆயிடுது. உடனே மோனிச்சனோட ஃப்ரெண்ட் அருவாள்லாம் எடுத்துக்கிட்டு அவன் ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு வாடா அவனை வெட்டி கூறு போடலான்னு மோனிச்சனையும் கூப்பிடுறான். ஆனா கொச்சு மோன் அவன் செவிலே ஒண்ணு விட்டு ஏற்கனவே அவனுக்கு எடுத்தது பத்தாதா அவனை கொலைகாரனா வேற ஆக்க பாக்குறியான்னு திட்டுறான். அவன் உடனே கொச்சி அடிக்க வர அவரோட ஃப்ரெண்டு யார் மேலடா கையை வைக்கிறேன்னு அவன் நெஞ்சிலேயே ஒரு மிதி விட்டுறாரு. அவனை இவ்வளவு நாள் சரக்கு ஊத்திக்கு எடுத்து வச்ச இப்ப கொலைகாரனாக்க பாக்குறியா, இதோட ஓடி போயிடு இல்லைன்னா உன்னையும் சேர்த்து புதைக்க வேண்டி இருக்கும்னு கொச்சி அவனுக்கு வார்னிங் கொடுக்க அவன் ஒரே அசிங்கமா போச்சு குமார்னு அப்படியே உட்காந்துருக்கான். மோனிச்சன் கிட்ட இருந்து அருவாளை வாங்கின கொச்சி நீங்க போனீங்கன்னா ஏதாவது கை கலப்பாயிடும், அதனால நீங்க யாரும் எந்த அணியும் புடுங்க வேணாம், நானே போய் அங்க பேசிட்டு வரேன்னு அவரு மட்டும் அங்க கிளம்புறாரு. ஆனா அவரு சம்பத் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வெளில போயிருந்த சம்பத் அவன் வீட்டுக்கு வரான். அங்க ஜோய்மன் ஜாலியா கேக் வெட்டிட்டு இருக்கான். அதை பார்த்த சம்பத்து காண்டாகி எதிர்த்தாப்புல இலவு வீட்டை வச்சுக்கிட்டு நீ இங்க கேக் வெட்டி வெடி வெடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அவனை மாடியில இருந்து கீழே தள்ளி விட பார்க்க அப்பதான் இவங்கள பார்க்க வந்த கொச்சி அங்க வராரு. வந்தவர் அங்க 14 கெட்டப்ல இருக்கிற ஜோய்மனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு சம்பத் கிட்டையும் பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பான்னு சொல்றாரு. இவங்களும் வெடி வெடிச்சதுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. சரி அதெல்லாம் விடுங்கப்பா, பிறந்த நாள் கொண்டாடுங்க தப்பு இல்ல, ஆனா சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியா வச்சு கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப அவர் ஒரு பேக்கு சரக்கு போட்டுட்டு போக சொல்றாங்க. அவர் நான் ஏற்கனவே போட்டுட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்ப அங்க வந்த நந்து பரவாயில்ல சும்மா சாப்பிடுங்கன்னு சொல்ல அவனை பார்த்த கொச்சி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு. நீங்க தானே குத்து விளக்கு சீரியல்ல வர நந்துன்னு கேட்க அவனும் ஆமான்னு சொல்றான். கர்த்தாவே நான் இதை எங்க போவேன் யார்கிட்ட சொல்லுவேன்னு அவனை பார்த்த சந்தோஷத்துல தலைகால் புரியாம குச்சிட்டு இருக்காரு. எங்க வீட்டுல எல்லாருமே உங்களோட ஃபேன் தான், அங்க உங்களெல்லாம் பார்த்தாங்கன்னா பயங்கர சந்தோஷமாயிடுவாங்க, கண்டிப்பா நீங்க செத்து போன என் அண்ணனை பார்க்கணும், அப்பதான் என் அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையும்னு அவனையும் ஜோய்மோனியும் அங்க கூப்பிட 2 பேரும் அவரு கூட போறாங்க. அங்க இவங்க 2 பேரையும் பார்த்த பெருசுங்க எல்லாரும் குஷியாகி இவங்க கூட செட் ஆனதுல எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க சம்பத்தும் ஃபைசலும் சைடிஸ்க்கு சாப்பாடே ரெடி பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனா அப்பயும் அங்க போன 2 பேரையும் ஆள காணுமா, அதனால அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுன்னு சம்பத் அவனை போய் அங்க பார்த்துட்டு வர சொல்ல அவனும் கிளம்பி அங்க வரான். அங்க பார்த்தா அந்த பெருசுங்களாம் ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி அவங்க கூட ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு இருக்கான். சரி வாடா அங்க போலான்னு ஃபைசல் அவனை கூப்பிட நீங்களாம் என்னடா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு இவங்க எல்லாரையும் அவனுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அப்ப சரக்கு அடிக்கிறதுக்கு தண்ணி காலியாக வந்தவனையே உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க. அவனும் உள்ள வரான். அங்க மோனிச்சனோட தங்கச்சி முடியாம உட்கார்ந்துருக்கா. செக் பண்ணி பார்த்தா பாடியும் வீக்கா இருக்கு, பிபியும் லோவா இருக்கு, அதனால அவளை ஸ்ட்ரெஸ் ஆகாம ஏதாவது சாப்பிட சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த மோனிச்சன் ஃபைசலை பார்த்துட்டு நீ இங்க என்னடா பண்றேன்னு கேட்க அவன் இவளுக்கு பிபி லோவா இருக்கு அதனால ஏதாவது சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்றான். அப்ப அவங்க பெரியம்மா உள்ள கூப்பிட்டதால அவங்க உள்ள போயிடுறாங்க. இவனையும் தண்ணி எங்கடா இன்னும் வரலன்னு சத்தம் போட இவனும் கிளம்பிடுறான். போறப்ப அவங்கள ஏதாவது சாப்பிட வைங்கன்னு சொல்லிட்டு போறான். மோனிச்சனும் அவளை சாப்பிட சொல்ல அவ சாப்பிடாம அப்படியே உட்காந்துருக்கா. இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அவ ரொம்ப வீக்கா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு மனசு கேட்காம அவனே அந்த சாப்பாட்டை தங்கச்சிக்கு ஊட்டி விட்டுறான். ஒரு வழியா தங்கச்சி கூட சேர்ந்துட்டான்ப்பா. அவளை சாப்பிட வச்சுட்டு கொல்ல பக்கம் வந்து தனியா சோகமா உட்காந்துருக்க இவன் அப்படி ஓரமா உட்காந்துருக்கான்னு அவங்கிட்ட ஜோய்மன் வந்து பேச்சு கொடுக்குறான். ஆனா அவன் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம அமைதியா உட்காந்துருக்கான். உன்னால மட்டும் எப்படியா இவ்வளவு நேரம் ஒரே இடத்துல அமைதியா உட்காந்துருக்க முடியுது, நான் அப்படியே உனக்கு ஆப்போசிட்டான ஆளு, நான் எல்லாரும் பேசியே கொண்டுருவேன், பேசுறதுன்னா எனக்கு
அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு தான் இப்போ பனி பிரதேசத்தில் யாரும் இல்லாமல் தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்படி இருக்கிறதால என்கிட்ட யாரும் பேசுறதும் இல்லை. மன்னிச்சிருங்க ப்ரோ, நாங்கள் வெடி வெடிச்சிருக்க கூடாதுதான்னு மன்னிப்பு கேட்க அவன் அப்பயும் அப்படியே தான் உட்காந்துருக்கான். நான் இப்படியே யாரும் இல்லாமல் தனியாக இருந்து ஒரு கட்டத்தில் டிப்ரெஷன் ஆகி அதுக்கு இப்போ மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, என் பிறந்த நாளுக்காச்சும் சந்தோஷமா இருக்கலாம்னு அவ்வளோ பேரை கூப்பிட்டு இருந்தேன். ஆனால் வந்தது என்னமோ 4-5 பேர் தான். எல்லாரும் கூப்பிடாமையே வர ஒரே இடம் இந்த சாவு தான். அதுதான் ஒரே வழின்னு சொல்ல அதை கேட்டு மோனிச்சன் அப்படியே பதறி போயிடுறான். என்ன ப்ரோ, நீ சாவறத பற்றிலாம் பேசிட்டு இருக்க, இந்தா சரக்கு சாப்பிடுன்னு அப்பதான் அவன்கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னவன் அப்பதான் அவன் பேர் என்னன்னே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் உள்ள ஒரே சலசலப்பு சத்தமா கேக்குது. உள்ள இருந்த குடும்பத்தாளுங்க தாத்தா எழுதின உயில் பத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு அவரு நம்மளை ஏமாத்திட்டாருன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பத்திரத்தை பதறாம படிக்க சொன்னா அதுல அவரோட பசங்க 3 பேருக்கும் சொத்தை பிரிச்சு எழுதி இருக்கிறதா சொல்றாங்க. இதுல என்னடா பிரச்சனைன்னு கேட்டா அதுக்கு அடுத்த வரியில தான் சம்பவமே இருக்குன்னு சொல்றாங்க. அதுல பக்கத்து ஊர்ல அவர் சொந்த காசுல வாங்கின 3 சென்ட் லேண்ட என்னோட இறப்புக்கு அப்புறம் அப்போட பொண்ணு சாவித்திரிக்கு போய் சேரும்னு எழுதி வச்சிருக்காரு. ஆனா அங்க இருக்க ஒருத்தருக்கும் அவர் அப்படி ஒரு நிலத்தை வாங்கினதுன்னு தெரியல, அந்த சாவித்திரி யாருன்னு தெரியல. அதுல கொச்சுவோட சாட்சி கையெழுத்து இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் அவரு பக்கம் திரும்ப அவரு எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவன் கையெழுத்து ஏதாவது கேட்டிருப்பான், நான் போட்டு கொடுத்துருப்பேன்னு பதற ஆரம்பிச்சிடுறாரு. இருந்தாலும் அவர் சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப வெளில இருக்க ஜோய்மோனும் ஃபைசலும் இந்த சாவித்திரிங்கிற பேரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, கேட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறாங்க. அதுலயும் இந்த ஜோய்மோன் இந்த பேரை 2 நாளுக்குள்ளதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு மண்டையை பிச்சு யோசிச்சுட்டு இருக்கான். அதுல ரொம்ப நேரம் யோசிச்ச ஃபைசலுக்கு சாவித்திரி யாருங்கிறது புரிஞ்சிருது. உடனே ஃபைசல் எனக்கு புரிஞ்சிட்டா, நீ இங்க இருந்து ஓடிடுன்னு அவன் சம்பத் வீட்டுக்கு வேகமா ஓடுறான். பார்த்தா அந்த வீட்டுல தான் பத்திரத்துல எழுதி இந்த வீட்டோட பேர் இருக்கு. 2 பேரும் இங்க வந்து சம்பத்தை கூப்பிட்டு ஒரு பிரச்சனை ஆயிட்டுன்னு சொல்ல அந்த வீட்டுல இருந்த மொத்த பேரும் இங்க வந்துடுறாங்க. இந்த வீட்டுல சாவித்திரின்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்க பார்த்தா அந்த வீட்டோட பாட்டி பேர் தான் சாவித்திரி. என் தாத்தா அதுக்குடா உன் பாட்டிக்கு சொத்து எழுதி வச்சிருக்காருன்னு மோனிச்சன் கத்துறான். அவனை அமைதியா இருக்க சொன்ன கொச்சி அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்களேன், ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் பண்ண வேண்டிய இருக்குன்னு சொல்ல எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு வந்து பாட்டிமாவை கூப்பிட வராங்க. அங்க பார்த்தா பாட்டிமா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம படுத்து கிடக்காங்க. ஃபைசல் அவங்கள செக் பண்ணி பார்த்ததுல அவங்க இறந்துட்டதா சொல்றான். உடனே பாட்டிமாவோட பொண்ணு இப்படி விட்டுட்டு போயிட்டியம்மான்னு அழுக அப்ப தலகாணிக்கு கீழே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ இருக்கிறத பாக்குறாங்க. இது யாரோட போட்டோன்னு ஒன்னும் புரியாம அவங்க பார்க்க மோனிச்சன் அது அவங்க அப்பாவோட போட்டோன்னு சொல்றான். எதிர்த்த வீட்டுல இறந்து போயிருக்காருல மிலிட்டரிக்கார தாத்தா, அவரோட சின்ன வயசு போட்டோ தான் இது. கூடவே அந்த மிலிட்டரி தாத்தா 40 வருஷத்துக்கு முன்னாடி சாவித்திரிக்கு எழுதின லெட்டரும் இருக்கு. ஒரு காலத்துல இவங்க 2 பேரும் லவ் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா 2 குடும்பமும் அவங்க காதலை எதிர்த்ததால 2 பேரும் ஒன்னு சேராம இருந்துட்டாங்க. 2 பேரும் ஒன்னு சேர முடியாதுன்னு புரிஞ்சதால சாவித்திரி ரொம்ப ஆசைப்பட்ட இடத்தையாவது வாங்கி கொடுப்போமேன்னு தான் அந்த இடத்த வாங்கி கொடுத்திருக்காரு. இதை படிச்ச மோனிச்சனோட குடும்பத்தாளுங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலான்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப அந்த மோனிச்சனோட ஃப்ரெண்டு சும்மா இல்லாம சம்பத்து மேல கைய வச்சிடுறான். அதனால சஜி வந்து அவனை அடிக்க அது கொச்சி மேல பட்டுருது. அவனை பார்த்த மோனிச்சன் யார் மேலடா கைய வைக்கிறேன்னு அவனும் வந்து அடிக்க எல்லாரும் ஒருத்தர் கண்ணா பின்னான்னு அடிச்சுக்கிட்டு ரோடு வரையும் வந்து அடிச்சு புரள ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து மோனிச்சனோட தங்கச்சிக்கு பிரசவ வலி வந்துடுது. ஆனா அங்க இருக்க எல்லாரும் பிஸியா அடிச்சுக்கிட்டு இருந்ததால ஒருத்தனுக்கும் காதுல விழல. அவங்க வழியில துடிக்கிறத பார்த்த கொச்சி வெளில வந்து நிறுத்துங்கடான்னு ஒரு கத்த அப்பதான் அவனுங்க காதுல விழுந்து என்னாச்சுன்னு சண்டையை நிறுத்துறானுங்க. அங்க பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு உடனே அழைச்சிட்டு போக முடியாதுன்னு அவங்கள வீட்டுக்குள்ளேயே அழைச்சிட்டு போயிடுறாங்க. இனிமே அவ ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போற நிலைமையில இல்லைன்னு கொச்சி வந்து போலாம்ப ஜோய்மோன் அவன் ஒரு நர்ஸுங்கிறதே மறந்துட்டு தோ இங்கே ஒரு டாக்டர் இருக்கான்னு ஃபைசல காமிச்சு விடுறான். கொச்சி அவங்க கிட்ட ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்க அவன் நான் அதுக்கான டாக்டர் இல்லைன்னு சொல்றான். இருந்தாலும் சம்பத் அவனை நீ போய் பாருடான்னு அவனை மோட்டிவேட் பண்ணி அனுப்பி விடுறான். ஃபைசலும் வேற வழி இல்லாம உள்ள போறான். உள்ள இவ்வளவு நடந்துகிட்டு இருந்தா சம்பத் உன்னோட அப்பாவோட சொத்து எனக்கு வேணான்னு சொல்றான். அது என் அப்பா ஆசையா எழுதி வச்சது, அதனால அது எனக்கும் வேணான்னு மோனிச்சன்னு சொல்றான். உள்ள நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கிறத பார்த்துட்டு ஃபைசல் இதை பண்ணிடுவானான்ட்டு சந்தேகம் வருது. அப்பதான் இங்க ஒரு நர்ஸ் இருக்கிறதே இவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே ஜோய்மோன் கிட்ட வந்த நந்து நீ நர்ஸ் தானடா, உள்ள போய் ஏதாவது உதவி பண்ணுன்னு சொல்ல எல்லாம் சரிதான், ஆனா இன்னைக்கு நான் என்னோட பர்த்டே லீவ்ல இருக்கனே, இன்னைக்கு என்னால வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்றான். ஆனா நிலைமை ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கு, ஏதாவது பண்ணுடான்னு சொல்ல ஐயா இவனுங்க தொல்லை வேற தாங்க முடியலன்ட்டு பக்கத்துல இருந்த ஒரு கிழவன் கிட்ட அவன் சொல்ற மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி விடுறான். ஐயோ இப்ப ஸ்டெதஸ்கோப் வேணுமே, ஃபைசல் கிட்ட வேற இருக்குமான்னு தெரியலன்னு ஜோய்மோன் முழிக்க அதை அவனோட பேக்ல இருக்குன்னு சம்பத் சொல்றான். உடனே வேகமா ஓடி வந்து ஜோய்மோன் அதை எடுத்துடுறான். ஆனா அதை திரும்ப ஒழுங்கா கையில எடுத்துட்டு போகாம இந்தாங்கடா புடிங்கடான்னு இந்த மாடியில இருந்தே அங்க வீச அது குறுக்க இருந்த கரண்ட் கம்பியில மாட்டி அந்த ஏரியாவுக்கே கரண்ட் போயிடுது. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்க அப்பதான் சீரியல் செட்டுக்காரன் எடுத்துட்டு வர சொன்ன ஜென்ரேட்டர் யூஸ் ஆகுது. ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி அந்த வீட்டுக்கு கரண்ட் வந்துடுது. குழந்தையும் நல்லபடியா பிறந்துடுது. பெண் குழந்தை பிறந்திருக்கு. சாரா குழந்தைய தூக்கிட்டு வந்து மோனிச்சன் கிட்ட கொடுக்க எல்லாரும் குழந்தைக்கு பேர் வைன்னு சொல்றாங்க. அவனும் என்ன பேர் வைக்க போறான்னு பார்த்தா அவங்க அப்பா லெட்டர்ல சாவித்திரிய செல்லமா ஜானேமன் கூப்பிட்டு பார்த்தவன் ஜானேமன் பேர் வைக்கிறான். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாயிடுது. ஜோய்மோனுக்கு அவன் பிறந்த நாள் அன்னைக்கே இன்னொரு குழந்தை பிறந்தது இன்னும் குஷி ஆயிடுது. அதுக்கப்புறம் 2 பேரையும் ஒரே இடத்துல பக்கத்துல புதைக்கிறாங்க. அதோட அந்த படமும் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.